நாளுக்கு நாள் இவங்களோட சேட்டை வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது. எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நாள் வந்துடுச்சு. ஸ்கூல் லீவ் போடலான்ட்டு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸ்கூலில் வந்து மிஸ் வந்து லாஸ்ட் இயரே வந்து மிக்சர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு மிக்சர் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கேழ்வரகுல வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசி அவெல்லாம் போட்டு மிக்சர் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ முறுக்கும் நாங்கள் மட்டுமே சாப்பிட போகிறது கிடையாது. இது இப்போ 1 மந்த் வரைக்குமே ஒன்றாகாது. பசங்க வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிப்பாங்க. நாங்கள் இங்கே பக்கத்தில் எல்லாத்துக்குமே கொடுப்போம். நம்ம ஒரு 2.5 லிட்டரு எண்ணெய் வாங்கினோன்னா இந்த அளவுக்கு மிக்சரும் ஒரு 2 ட்ரம் நிறைய மிக்சர் முறுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 1 லிட்டர் வந்து மீதமாகும். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே போகிறாங்க அப்படிங்கிறதால சாமி கும்பிட சொன்னேன். பசங்க வீட்டில் இருந்தால் எப்படா ஸ்கூல் போவாங்கன்னு தோணும். ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து சாமிக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இந்த வருஷம் நல்லபடியாக ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி இட்டுக்கிட்டாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், கேரட்டு, ஆரஞ்சு, பேரிச்சம்பழம், வெண்டைக்காய், பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்த உடனே உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு போல் இருக்குது. ஏன்னா அவங்க அதுலேயும் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல, போதும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் சேர்ந்துமே சாப்பிட முடியல. மதியம் லஞ்சுக்கு வந்து சீரக சம்பாவில் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு வச்சுருந்தேன். ஸ்கூல் லீவ் விட்டாலே போதும் எனக்கு ரொம்ப கவலையாடும். ஏன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே நான் தான் செய்யணும். பாப்பா இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க செஞ்சுக்கிறாங்க. சில டைம் அச்சுக்கு செய்யும்போது எனக்கு செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் விழுந்து ப்ராஜெக்ட் செஞ்சு அனுப்பினா அங்கே வந்து ப்ராஜெக்டே கலெக்ட் பண்ணலை அப்படின்ட்டாங்க. இதுக்காடா நான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் தான் ஷோ பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டோம். அது வந்து கேட்டால் அப்புறமா எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு நல்லா எல்லா மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுறாங்க. திருப்பி எல்கேஜி, யூகேஜி அப்படின்ட்டு வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒரு வழியாக மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.